தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தி விஜய் வாக்கு சேகரித்ததை எதிர்த்து வழக்கு. வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவது ஊழல் நடவடிக்கைதான் என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் நீதிமன்ற காவலில் மரணமடைந்திருப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதிர்ச்சி. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தல். குட்கா விற்றதாக சபரிவர்மனை கைது செய்த காவல்துறை ஈரோட்டில் குட்கா விற்ற தாவேகா அருணை சொந்த ஜாமீனில் விடுவித்தது எப்படி என்றும் கேள்வி. நாகர்கோவிலில் நீதிமன்ற காவலில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம். ஜெயிலர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சிமெண்ட் சாலை அமைத்ததற்கான நிதியை விடுவிக்க ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய தாவேகா நிர்வாகி. அலுவலகத்திற்கு நேரில் சென்று லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். இதுதான் விஜயின் தூய சக்தியா என மக்கள் கேள்வி. தாவேகாவினருக்கு சுய ஒழுக்கம் குறித்து முதல்வர் விஜய் பாடம் எடுக்க வேண்டும். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அறிவுறுத்தல். 50 கோடி ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். தாவேகாவில் இணைந்தவர்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம். எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற சட்டவிரோத பணி நியமனங்கள். 54 இளநிலை உதவியாளர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சொத்து வரி வசூல் சிறப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தனி வட்டி விதிப்பை தவிர்க்க நிலுவை வரியை உடனடியாக செலுத்த சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்பு. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவித்து 21 ஆண்டுகள் நிறைவு. உலக அளவில் புற்றுநோயால் தினமும் 27,000 பேர் உயிரிழப்பு. 2050ஆம் ஆண்டிற்குள் ஆண்டு பாதிப்பு 3.5 கோடியை தொடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து முதல் அரையிறுதி போட்டி. பிரான்ஸ் அணியை வீழ்த்தி 16 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது ஸ்பெயின். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினுடன் மோதப்போவது யார்? 2வது அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் மனுஷ் இணை 2வது இடத்திற்கு முன்னேறி சாதனை. 3 இரட்டையர் பிரிவிலும் ஒரே நேரத்தில் 10 இடங்களுக்குள் முன்னேறி அசத்தல். மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலை.